சோல்ஜர்ஸ் வீடியோ கேம் சொல்லாத பல பேருக்கு கண்டிப்பாக வந்து தமிழில் ஒரு கேம் வரணும், கேம்ஸ்ல தமிழ் கேட்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை இருந்திருக்கும். சரியா சொல்லணும்னா ஏதாவது இடத்துல சில கேம்கள்லாம் தமிழ்லேயே குறியீடுகள் இருக்கும். தமிழில் பில் போர்டு ஏதாவது தமிழ் ஆளு அதாவது இருக்கும். அதை பார்த்து நம்ம வைப் இருந்திருப்போம். ஈக பர தமிழ் இருக்குடா, ஈக பர இப்படி இருக்குடா. உண்மையிலே தமிழ்ல கேம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே தமிழ்ல கேம்ஸ் இருக்கு. இந்த கேம்ஸ் வரவும் போகுது, வரணும். எங்க வரணும்? எங்கயாவது வரணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சும்மா தமிழ் இருக்குன்றத தாண்டி கேமே தமிழ்லயும் கேமோட கதை நடக்கிறதே தமிழ்நாடு தமிழ் ஆளுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கேம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி என்னென்ன கேம்ஸ் ஏது கேம்ஸ்ன்றத பத்தி இந்தியாவில தெளிவா பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது, இந்தியன் கேம்ஸும் நிறைய இருக்குது. அதை பத்தி நான் அடுத்த வீடியோ சொல்றேன். அதுக்கு தேவை சப்போர்ட் மட்டும் தான். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓரா பேசாம போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது பிரதர் டு மீ. இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்கவே தமிழ உருவாக்கப்படுற, அதுவும் தமிழர்களாக உருவாக்கப்படுற ஒரு கேம். சரியா சொன்னா நம்ம தமிழ் கேம் இருக்காங்க தெரியுமா, விவேக் மற்றும் பிரேம், அவங்கள பேஸ் பண்ண அவங்க உருவாக்குற கேம் தான் இது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கேமை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் அதை பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு நாங்க உருவாக்குன விவேக் பிரேம் அட்வென்ச்சர் அந்த கேம் சொல்லலாம், அப்புறம் ரேம்ப் அப் கேம்ஸ் சொல்லலாம். இந்த கேம்ஸை விட இதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கேம்லமே 2D கேம், பிளாட்ஃபார்ம் கேம், அது மாதிரி ஆண்ட்ராய்ட் கேம்ஸ். பட் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் கேம், 3D கேம். இது மாதிரிலாம் அந்த கேம் வந்து பிசி கன்சோல் தான் வரப்போகுது. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, நம்ம விவேக்கும் பிரேமும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் அப்படின்ட்டு இருக்குது. கரெக்டா அந்த டைம் தான் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஏதோ வினோதமா நடக்குது. தூரமா ஒரு வீட்டுக்குள்ள கரெக்டா இவங்கிட்ட வந்து ஒரு போர்ட்டல்ல நம்ம ஒரு பொருள் வருது. இதனோட பொருள் வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை அமுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அவங்க யோசிக்குள்ள திடீர்னு பட்டன் அமுக்கிடுறாங்க. திடீர்னு அவங்க போய் குட்டி ஆயிடுறாங்க. அப்போ அவங்களை உதவுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு வினோத சாமி ஒருத்தர் வராரு, நம்ம டிவி சாமியார் தான். அவர் வந்து அவரோட ஹெல்ப்பால எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அங்க என்ன பசில்ஸை முடிச்சாங்க, என்னென்ன எதிரிஸை மீட் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த கேமோட கான்செப்ட். கிட்டத்தட்ட இட் டேக்ஸ் டூ கேம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. பட் அந்த கேம் விடவே ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. என்ன பண்ணா இந்த கேம் நிறைய விஷயம் தமிழ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ் குறியீடுகளும் 90s குறியீடுகளுமே இந்த கேமுக்குள்ள இருக்கு. தமிழ் கேம் பாத்தீங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கேமோட கேம் பிளே காமிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடராஜ் பாக்ஸ் ஒன்று இருக்கும். நடராஜ் வச்சா காப்பி கேட்பான்ட்டு யார் வருவாங்கடா, நான் தான் வருவேன், முருகேஷ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. முருகேஷ் ஜாமெட்ரி பாக்ஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 90s நம்ம யூஸ் பண்ணது. ஸோ அதில் கூட வச்சிருப்பாங்க. இது நல்லா இருக்கு. கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஏன்னா வந்து குரூப் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால கேம் முடிக்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேம் வந்து ஒர்க்ல போயிட்டு இருக்கு. ஸோ கேம் சீக்கிரம் முடிச்சு கூட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். கேம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேமுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேமும் இருக்கு. ஓகேவா, அது வந்து நான் இன்னும் கூட சீக்கிரம் சொல்றேன். ஏப்பா அது என்ன ரகசியமா? அதை எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. காத்திருப்போம். அடுத்தா பார்க்க போறது ப்ராஜெக்ட் மெட்ராஸ். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா இந்த கேம் வந்து இந்தியா பேஸ் பண்ண கேம் தாண்டி இது வந்து சென்னையை பேஸ் பண்ண ஒரு கேம். இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் அப்படின்னா கேம் டெவலப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓப்பன் வேர்ல்ட் கேம்னா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஜிடிஎம்மா வச்சுக்கணும். சரியா சொன்னா 2022 இந்த கேமோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதன் பிறகு கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு இந்த கேமோட கேம் பிளே ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஐயோ பார்த்துருப்பீங்க. அது சென்னையில் மெரினா பீச்சில் அந்த கேம் பிளே இருந்திருக்கும். மெரினா பீச்சில் வந்து பீச்சில் போய் அப்படியே போயிட்டு வரலாம், லைட் ஹவுஸ் பார்க்கலாம், ஆட்டோ எடுத்து ஓட்டலாம், சோளம் போல வித்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹவுசிங் போர்டில் போய் சண்டை போட்டு வரலாம். இந்த மாதிரியான கேம் பிளே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. காரணம் இந்த கேம் உருவாக்கப்பட்டது Unreal Engine 5 அப்படின்றதுனால Unreal Engine 5 கிராபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. எம்ஏ வந்து கிராபிக்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். எப்படின்னா பெட்டர் தென் மும்பை கலீஸோடவே பயங்கரமா நல்லா இருந்திருக்கும். இந்த கேமோட கேம் பிளே காமிச்சிருப்பாங்க. பட் இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்து டெவலப்பர் சொல்லவே இல்லை. இந்த கேமுக்கு வந்து ஸ்டீம்ல வந்து ரிலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. பட் வந்து கேம் வந்து கமிங் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. கேம் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஐ திங்க் இன்னும் கேம் ஃபுல்லா முடிச்சிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இந்த கேம் என்ன சொல்றது, உண்மையிலேயே இந்த கேம் வந்து சென்னையை பேஸ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் தான். என்பிசில தமிழ்ல பேசுவோம், எல்லாரும் தமிழ்ல இருக்கும், கடையெல்லாம் நம்ம ஊர் இது மாதிரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேம் லாங்குவேஜும் தமிழ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில வந்து நல்லா இருக்கும். நானும் வெயிட் பண்றேன். நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது அன்சங் எம்பையர்ஸ் தி சோலாஸ்.
மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து மாடர்ன் பீரியடை பேஸ் பண்ண கேம்ஸாக இருந்திருக்கும், மாடர்ன் டைமில் இருக்கிற தமிழ்நாடு பேஸ் பண்ண கேம்ஸாக இருந்திருக்கும். பட் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தை பேஸ் பண்ண கேம். நம்ம ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழனை பேஸ் பண்ண கேம் தான் இது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து எப்படி வந்து போர் புரிஞ்சாரு, எப்படி தன் படையை வந்து கட்டி இது பண்ணாருன்றதை பற்றி இந்த கேமில் வந்து செம்மையாக இருந்திருக்கும், பார்க்க நல்லா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஒரு தேர்ட் பர்சன் கேம் அப்படின்றதால கேம் பிளே வந்து பயங்கர பக்காவாக கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னா கேமோட கதை வந்து கட்சின் எல்லாமே தமிழ், கேமில் அவங்க பேசுறது எல்லாமே தமிழ், என்பிசிஸ்லாம் இருக்கு தெரியுமா, அது பேசுறது தமிழ் தான். கேம் விளையாடுறதுக்கே வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்குது. பெயர்கள் முக்கியம், நான் வெற்றியின் நாயகன், உங்களை தோல்விக்கு இட்டு செல்பவன். இப்ப நீ என்ன பேசுற? தமிழ் சுத்த தமிழ். இந்த கேமோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா அது ப்ரோலாக் டெமோ மாதிரி. ப்ரோலாக் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம்ல ஃப்ரீயாவே இருக்கு, நீங்க விளையாடணும் வந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் பார்ட் ரிலீஸ் பண்ணதா இருக்காங்க. இந்த பார்ட் 2 வந்து 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்டுடியோஸ் தான் வந்து இந்த கேமை உருவாக்குனது. ஆக்சுவலி நான் வந்து இவங்களை காமிக் ஈவென்ட் இருக்கு இல்லையா, அதை மீட் பண்ணியிருக்கேன், அந்த டீம் மீட் பண்ணி பேசியிருந்தேன். இங்க உங்களே வந்து அதுக்கு அங்கேயே கேம் எல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அன்சங் எம்பையர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, அதாவது பாடப்படாத பேரரசுகள் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது என்ன சொல்றது, இப்ப பார்த்தா ராஜாகாந்த கார்டு எடுக்கணும் அப்படின்னா வெள்ளக்காரன் எடுப்பானுங்க, இந்த கிரீக்கு நார்ஸ் இது வச்சு எடுப்பானுங்க. பட் நம்ம ஊர்லயே ராஜாக்கள் இருக்காங்க, பெருமைக்குரிய ராஜாக்கள், போற்றப்பட வேண்டிய ராஜாக்கள் எவ்வளவு இருக்காங்க. பட் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அவங்களாம் போடுறதுக்காக தான் இந்த பேர் கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து கேம் வந்து சோழாசை பேச வச்சிருக்காங்க. மேபி இந்த கேம்ஸ் ஹிட் ஆச்சு, பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் சேரர்களையும் பாண்டியர்களையும் பத்தி சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்பலாம். நான் வந்து அடுத்த கேம்ல வந்து தஞ்சாவூர் கட்டிருக்கேன், தஞ்சாவூர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ யாரெல்லாம் செகண்ட் பார்க்க வெயிட் பண்றீங்க அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஆசை வரும், நாடா இது ஆனா வெளிநாட்டு ராஜா காட்டுறானுங்க, நம்பூர் ராஜா காட்ட நல்லா இருக்குமே, நம்பூர் காலத்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா தோணும். பண்ணா கேம் தயாரிக்கிறது ஆள் கிடையாது. பட் இந்த கேம் தயாரிச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா வந்து இது நிறைய கேம்ஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற எனக்கு சொல்றது ஆசையா இருக்கிறது. அடுத்தா பார்க்க போறது வெண்பா. வெண்பா கேம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சமையல் பேஸ் பண்ண ஒரு கேம். சமையலையும் தாண்டி இதுக்குள்ள வந்து அழகான கதை ஒன்று இருக்கு. வெளிநாட்டில் போயிட்டு அது கனடாமான இடத்துல போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய தமிழ் குடும்பத்தை பேஸ் பண்ண கதை தான் அது. அங்கே போய் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அங்கே போய் டீச்சர் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு பையன் இருப்பா, பையனுக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு குக் புக் இருக்கும், அந்த குக் புக்கை பார்த்து சமையல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கேமோட கேம் பிளேவே. அதற்கு பிறகு அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குக் புக் அவனுக்கு கிடைச்சி என்னெல்லாம் பண்றான் அப்படின்றலாம் அழகா சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு ஃபேமிலி டிராமாவா வந்து கதை அழகா டிராவல் ஆயிருந்திருக்கும். இது மட்டும் அந்த பேரே செம்மையாங்க, வெண்பா. வெண்பான்றது தமிழ் இலக்கணத்துல இருக்கிற பேரு. வெண்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அந்த மாதிரி பால வெண்பா வந்து முதன்மைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. நேத்து தான் எனக்கு அந்த லெசன்ஸ்லாம் எடுத்துருந்தாங்க. நேத்தா எடுத்தாங்களா? நான் ஸ்கூல்ல படிச்சது தமிழ் வச்சுட்டு அடி வாங்கி படிச்சு லெசன்ஸ் அதெல்லாம். இது மட்டும் அந்த கேமோட கிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பக்கவா இருந்திருக்கும். அது 2D தான். எப்பயுமே வந்து 3Dயை விட 2Dல வந்து ஆர்ட் ஸ்டைலை வந்து அழகா சொல்ல முடியும். பெரிய பெரிய கேம்ஸ் தான் தெரியுங்களா, பாப்பா தான் போனலிசம் மட்டும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ரியலிஸ்டிக் காட்டுறோம், ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் காட்டுறோம் அப்படின்ட்டு. சில இண்டி கேம்ஸ் மட்டும் தான் புது புதுசான பல கிராஃபிக் ஸ்டைல்ஸை வந்து அட்டம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். அந்த விதத்தில் 2Dல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆர்ட்ஸில் காட்ட முடியும். ஐயோ புதுசு புதுசாக ஒரு ஸ்டைலை வரைஞ்சி அழகாக வந்து கேம் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த விதத்தில் வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் ஸ்டைல் வந்து பயங்கர பக்காவாக இருக்குது. அந்த தட்டு, இட்லி, அப்புறம் திருவள்ளுவர் பல்லாம் வச்சிருப்பாங்க, அது நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு தமிழ் பாட்டு ஒன்று வரும். இது மட்டும் இல்லாம இந்த கேம்ல ஒரு பாட்டை நம்ம தேனிசை தென்றல் நம்ம தேவா சார் பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாடியிருப்பாரு. அவரோட வாய்ஸ்ல பாட்டு பயங்கர பக்காவா இருக்குது. நம்ம சென்னை சிட்டி அது கடையாளம் தான் எங்க பட்டி தொட்டி. இது மட்டும் இல்லாம இந்த கேமோட டெவலப்பரான விசை கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் இன்னொரு கேம் தயாரிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து சங்ககாலத்தில் நடந்த தமிழ்நாடு பேஸ் பண்ண கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வந்து நான் வந்து இந்த கேம் நல்லா இருக்கு, அடுத்த கேம் நான் கண்டிப்பா வெயிட்டிங், சீக்கிரம் ரிலீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்க்க போறது தேசி ஆடா. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் உருவாக்கப்பட்ட கேம் முடியாது, இந்த கேம் வந்து வடக்கன் உருவாக்கப்பட்ட கேம் தான். பட் இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த கேம் தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கு. அது இப்போ மாடர்ன் டைம்ல பண்ண ஒரு கேம் கிடையாது, இது வந்து அந்த டைம்ல பண்ணது. எப்படா PS யாராவது தெரியுமா, நம்மலாம் PSல காசு கொடுத்து விளையாடுவோமே, அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட ஒரு கேம் இது. ஆக்சுவலி அந்த டைம்ல ஒரு தமிழ்ல இருக்குதுன்னா ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவினேஷ் அப்படின்ட்டு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பான். அவனுக்கு அமெரிக்கன் கல்ச்சர்லாம் தெரியும், பட் இந்தியன் கல்ச்சர்
கல்ச்சர் இந்தியன் கேம்ஸ் தான் தெரியாது தலைவனுக்கு. ஊர்ல வந்த உடனே அதெல்லாம் வந்து இவ்வளவு வாட்டிய கேம் புதுசா இருக்குது அப்படின்னு தலைவன் ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா அங்க இருக்கிறவங்கிட்ட வந்து இந்த கேம் எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு கேம் போய் ஆடுவோம். அதான் அந்த கேம். சொன்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள் வந்து விளையாடக்கூடிய கேம்களை தான் வந்து இந்த கேம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பட்டை ஓடுறது, கபடி ஆடுறது, அப்புறம் வந்து ஆடுபுலி ஆட்டம் ஆடுறது, இது எல்லாமே இந்த கேமுக்குள்ள இருந்திருக்கும். அதாவது இந்த மினி கேம் எல்லாம் சேர்ந்தது ஒரு பெரிய கேம். அதான் சொல்லலையா தமிழ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உண்மையிலே வந்து டெக்ஸ்டும் தமிழ்ல இருக்கு, வாய்ஸும் தமிழ்ல இருக்குது. பட் இந்த கேம் நல்லா ஃபேமஸா இருந்து அப்படின்னா மேபி இதுக்கப்புறம் தமிழ் கேம்ஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த கேம் வந்து பெருசான டைம் பெரிய போகலையா அப்படின்னு தெரியல. அதான் டேசியா 2 வரல, உன்னோட முடிச்சிட்டாங்க. இந்த கேம் வந்து ப்ரோ அது PS2 கேம் ப்ரோ, இது எப்படி ஆடுறதுன்னு கேட்டீங்கன்னா எமுலேட்டர்ஸ் இருக்குது. இந்த கேம் வந்து PS2 மட்டும் இல்ல PSP-லுமே ரிலீஸ் ஆயிருக்குது. PSP எமுலேட்டரான PPSSPP-ல இந்த கேமை போட்டு செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணி பார்த்தா கேம் செமையா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேம் செமையா இருக்குன்னா போய் கத்தி சுத்துலாம் கிடையாது. இந்தியாவில் விளையாண்ட கேம்ஸ் இருக்கு இல்லையா, பட்டை விடுறது காத்துல வருவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கேம் உருவாக்கி வந்திருப்பாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா PS2 டைம்ல தமிழ்ல இருக்குதுன்றது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த யாரெல்லாம் வேணுமோ கேம் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகே ரோஜஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த கேம்ல எந்த கேம்ல தமிழ் இருக்குது நல்லா இருக்கு ப்ரோ, நான் போய் வேலை செக் பண்ணி பார்க்க போறோம் ப்ரோ, இப்பயே ஆட போறோம் ப்ரோ, கெட்ரா வண்டிய அப்படின்னு உங்களுக்கு தோண கேம் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நான் ஏதாவது கேம் விட்டு போயிருக்கலாம் இல்லையா ப்ரோ, இந்த கேம் கூட இருக்கு ப்ரோ, அதை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அந்த கேம் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் பொறுக்கி வச்சு பார்ட் 2ல போடுறேன். இது மட்டும் இல்லாம இது தமிழ்ல கேம்ஸ் இருக்கு, பட் இந்தியாவை பேஸ் பண்ண கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி நான் வந்து தெளிவா சொல்றேன். முன்னாடி போட்டிருந்தேன், லிங்க் இருக்கும் பாத்துங்க. அப்படி போலன்னா பின்னாடி போடுவேன், அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஓகே ரோஜஸ், சும்மா போதீங்க, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 20,000 வந்துச்சு, 22,000 வந்துச்சு அப்படின்னா நானும் வந்து இந்த சில்வர் பிளே பட்டன் வாங்கிடுவேன் இந்த சேனலுக்கு. வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ரோஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.